இன்னைக்கு டே 50 தர்ஷிகாவும் ராணவும் பேசிட்டு இருந்தாங்க. தர்ஷிகா வந்து ராணவ் உனக்கு இந்த வீட்ல யார் கூட வைப் நல்லா செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வேற எதையோ நினைச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ராணவண்ண வந்து ரொம்ப கிளவரா எனக்கு அருண் கூட முத்து கூட எல்லாரு கூட வைப் ரொம்ப செட் ஆயிருக்கு. கேர்ள்ஸ் டீம்ல வந்து உன் கூட எனக்கு ரொம்ப நல்லா செட் ஆயிருக்கு. நீ வந்து என் பக்கத்துல இருந்து தான் எனக்கு வந்து அட்வைஸ் கொடுக்க மாட்டேன், ஆனா தூரத்துல இருந்து என்ன நீங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன்னு அவராவே ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல. சரி நம்மளை பத்தி நல்லா தானே சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு நம்ம தர்ஷிகாவும் ஆமாண்டா நான் உன்னை அப்படிதாண்டா பாத்துக்குவேன், நான் பவித்ராவே அப்படிதாண்டா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த சைடு ராணவும் தர்ஷிகாவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம முத்து வந்து நீ என்ன பவித்ராக்காக செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு தர்ஷிகாவை பார்த்து. அதுக்கு தர்ஷிகா நான் கூட ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் பவித்ரா கிட்ட, ராணவ் ரொம்ப நல்ல பையன் நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அவ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம முத்து மாட்டினாலும் சேர்ந்து மாட்டணும், அதுக்காக தானே நீ இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்க, எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள கலாய்ச்சி விட்டுட்டு நீ வந்து பண்றது வந்து தப்பு கிடையாது, ஆனா அந்த விஷயம் உன்னோட கேமை பாதிக்காத அளவுக்கு நீ தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸை போட்டு போனாரு. இதுக்கு முன்னாடிலாம் பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்னு தனித்தனியாக இருப்பாங்க, அதனால கேப்டன்சி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ எல்லாருமே இருக்கனால ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. இப்போ தான் நான் கேப்டனாக இருக்கேன், எடுத்தோன்னே எனக்கு இவ்வளோ பெரிய டாஸ்க் கொடுத்துருக்கீங்களேடா அப்படின்னு ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா. தீபக் அண்ணா யோசிச்சு உட்காந்துருந்தாரு. அவர் யோசிச்சு உட்காந்துருக்கிறத பார்த்து நம்ம ராணவ் வந்துட்டு இவ்வளோ நாளாக தீபக் அண்ணா வந்து நமக்கு வந்து ஒரு படைத்தளபதியாக இருந்து பாதுகாத்தார், இனிமேல் நான் தான் தீபக் அண்ணாவை பாதுகாக்க போகிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து தீபக் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வீரவாசனெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. இந்த பீஸேன்னு எத்தனை வாரம் திக்க போறாருன்னு தெரியல. இவரே நம்ம தீபக் அண்ணாவை பார்த்துக்க இவன் இந்த வீட்டுல இருப்பானோ இல்லையோ நீ இங்கே இரு, அப்பதான் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. சரி. அடுத்ததான் நம்ம தீபக் அண்ணா கேப்டனா பதவி ஏற்றுட்டாரு. முதல் தடவை கேப்டனா இருக்கோமே, நம்ம இந்த வீக்கு ஏதாவது புதுசா பண்ணணுமே நினைச்சு நம்ம தீபக் அண்ணன் எல்லாரும் வந்து எல்லாத்த பத்தியும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க முடியாது, யாரை பத்திலாம் உங்களுக்கு அதிகமா தெரியலையோ அவங்க கூட உட்காந்து நல்லா பேசி இந்த வாரம் முடியும் போது எனக்கு வந்து அவங்கள பத்தி எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை கேட்டு நம்ம பிக் பாஸ் சூப்பரா இருக்கு உங்க ஐடியான்னு சொல்லி பாராட்டிட்டாரு. இந்த வார ஆடியன்ஸ் போல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நம்பிக்கையின் அடிப்படையில கேர்ள்ஸ் டீம்ல இருக்கவங்கள வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் தான் அன்ஷிதா வந்து நம்ம பாய்ஸ் டீமுக்கு போயிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க பயங்கரமான நம்பிக்கையை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க போல. வீட்டை கிளீனா வச்சிருக்கீங்க, எல்லாமே பெர்ஃபெக்டா பண்றீங்க, அதனால வந்து பவித்ரா வந்து செகண்ட் ரேங்க்னு சொல்லி பவித்ராக்கு செகண்ட் ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுறீங்க, கரெக்டா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தர்ஷிகாக்கு கொடுத்தாங்க. முக்கியமா 4th ரேங்கிங் நம்ம சாட்சினா கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்க ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட புறணியே பேச மாட்டேங்கிறீங்க, காசிப்பே பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 4th ரேங்கிங் கொடுத்தாங்க. உங்களுக்கு ரேங்கிங் கொடுக்கும்போது நம்ம கேர்ள்ஸ் டீம்ல இருக்க அக்காங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் முகத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க, சரியாவே புரிஞ்சிக்கவே இல்லையே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆனந்தி, ஜாக்லின், சௌந்தர்யா, மஞ்சரி இவங்க எல்லாத்துக்குமே அதுக்கு அடுத்தடுத்த ரேங்க் கொடுத்தாங்க. நம்ம தீபக் அண்ணன் டீம் வெசல் வாஷிங் எல்லாத்துக்குமே ஆளுங்களை தனித்தனியா பிரிச்சாங்க. இதுக்கிடையில இவங்க எல்லாத்தையும் மேற்பார்வை பார்க்கறதுக்காக நம்ம சௌந்தர்யாவை மேற்பார்வையாளராகவும் வச்சிருந்தாங்க. நம்ம அக்கா அவங்கள பாத்துக்கிறதே பெரிய விஷயம், அவங்க 4 பேர்த்த பாத்துக்கணும்னு வேற சொல்லி கொடுக்குறாங்க. சரி எப்படி பாப்பாங்கிறது இந்த வீக்கு கடைசியில பாப்போம். நம்ம தான் இனிமே மேற்பார்வையாளர், அதனால வந்து வீட்டுல சின்ன துரும்பு கூட எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம சௌந்தர்யா நம்ம ரயனை கூட்டிட்டு போய் இங்க பாரு நீ எங்க குப்பையை போட்டு வச்சிருக்கா, நீ வந்து கிளீன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு ரயனை போட்டு மிரட்டி எடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சௌந்தர்யாக்கா ரயனை மட்டுமே போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க, புரியலையே. நீ அப்படி வரியா? இதுக்கப்புறம் நம்ம ஆனந்தியும் பவித்ராவும் ஜெஃப்ரி கேம்காக என்னதான் பண்ணிட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் சௌந்தர்யா கூட இருக்கான், அவன்கிட்ட நிறைய நெகட்டிவ் ஃபேஸ் இருக்கு, பட் வந்து வீக்கெண்ட்ல எல்லாரும் அவனுக்கு கை தட்டுறனால வந்து அவன் வந்து சூப்பரா பண்றான்னு அவனே நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. வீக்கெண்ட்ல கை தட்டுறாங்க அப்படின்னா அவன் ஏதோ சின்ன சின்ன காமெடி அங்கங்க பண்றாள், அதுக்காக தான் அவங்க கை தட்டுறாங்க, மற்றபடி அவன் வந்து கேம்காக எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தாங்க. வீட்டுல தீபக் விஷால் ரெண்டு பேருமே அதே மாதிரி தான் இருக்காங்க. விஷால் வந்து காமெடிங்கிற மாஸ்க் போட்டு இருக்காரு, தீபக் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா தீபக்
கூட ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் மாத்த தான் செய்யறாரு. அவர் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்காரு, எல்லாத்தையும் ஆர்டர் பண்றாரு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள்ல அவருடைய குணத்தை வந்து மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் நம்ம சாட்சினா வந்து நான் ஒரு கேம்ல பிடிக்கலன்னு சொல்லிட்டா அது கூட மனசுல வச்சுட்டு உனக்கு ஏன் என்ன பிடிக்கல, வா நம்ம 2 பேரும் உட்காந்து நிறைய பேசலாம், நமக்குள்ள வந்து கனெக்ட் ஆக ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி முயற்சி எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம சாட்சினா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் கேப்டன்சி பதவிக்காக ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட் பூந்தொட்டியில வச்சு அமைச்சிருந்தாங்க பிக் பாஸ். ஒரு பூந்தொட்டியில 5 பூ வச்சு அமைச்சிருந்தாங்க. நம்ம தீபக்கோட கேப்டன்சி யார் யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க வந்து என்ன காரணம்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற பூவை கட் பண்ணணும். அப்படி 5 பூவும் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரோட கேப்டன்சி பறிக்கப்படும். இந்த ட்விஸ்ட் தான் கொடுத்திருந்தாங்க. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். அதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டைரக்ட் நாமினேஷனா வந்துட்டு ஜாக்லினை வந்து நம்ம சத்யா நாமினேட் பண்ணாரு. அவர் என்ன காரணம் சொன்னாருன்னா, ஜாக்லின் ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா இருக்காங்க, அவங்களோட தாட்ஸ் வந்து என்னோட மைண்டையே டாக்ஸிக்கா மாத்திருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை கேட்டோன்னா ஜாக்லின் குமரி குமரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆனந்தி வந்து இவர் இன்னும் ஓபன் அப்பே ஆகலன்னு எல்லாரும் சொல்ற அதே காரணத்தை வச்சு ரஞ்சித் அண்ணாவை நாமினேட் பண்ணாங்க. அதனாலதானடா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. ஐயோ நாமினேஷன் நடக்க போகுது, நம்மளெல்லாம் நல்லா கவர் பண்ணுவாங்களே, நான் போய் மேக்கப் போட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம சௌந்தர்யா வந்து கேப்டன் கிட்ட ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேக்கப் போட போயிட்டாங்க. இதை பார்த்த பிக் பாஸ் கேப்டன் கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. ஏயா கத்துற, நான் விட நீ கத்துற என்ன கோர்த்து விட்டு போயிட போறீங்க. கேப்டன் உடனே ஏஞ்சி வந்துட்டு என்னம்மா ரெஸ்ட் ரூம் கூடவா வந்து என்னால பார்க்க முடியும், ஏமா அப்படி போய் சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா கேட்டுட்டு இருந்தாரு. இந்த டைம் நாமினேஷன் வந்து கார்டன் ஏரியால தான் நடந்துச்சு. கார்டன் ஏரியால எல்லாரோட போட்டோ வச்சிருக்கப்படும். ரெட் கலர் பெயிண்ட் இருக்கும். அந்த பெயிண்டை வச்சு அவங்க போட்டோல இன்ட்டு அடிச்சு அவங்க என்ன காரணத்தினால நாமினேட் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லணும். இந்த வாரம் நாமினேட் ஆனவங்க ஜாக்லின், ரஞ்சித், சாச்சனா, ஆனந்தி, சத்யா இவங்க எல்லாமே நாமினேட் ஆனாங்க. இதுல முக்கியமா வந்து நம்ம மஞ்சரி தான் வந்து 8 ஓட்டு வாங்கி நாமினேட் ஆனாங்க. சோலி முடிச்சு. ஜாக்லின் ரயன் கிட்ட நான் விளையாட்டாதாண்டா ஒரு விஷயம் பண்றேன், அது போய் சத்யா அண்ணாக்கு வந்து ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா நான் அவர்கிட்ட 1000 தடவை சாரி கேட்டேன், ஆனா அவர் கொஞ்சம் கூட மன்னிக்கவே இல்லையே, அந்த விஷயத்த சொல்லி என்ன நாமினேட் பண்ணியிருக்காங்க, அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம அன்ஷிதா வந்து விஷால் கிட்ட நீ ஏதோ பண்ணியிருக்கா, நீ எதுவுமே பண்ணாம அந்த சைட்ல இருந்து எப்படிடா வந்து உனக்கு க்ரஷ்ஷா இருக்கு லவ்வா இருக்குன்னு சொல்லி பேசுவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ்குள்ள விளையாட விரும்பல, எனக்கு வந்து எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை, ஆனால் அவளுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குங்கிறப்போ நான் என்ன பண்ண முடியும், இன்கேஸ் நான் வந்து அவளோட ஃபீலிங்கில் விளையாண்டேன் அப்படின்னா அந்த கேமில் நான் ஜெயிச்சாலும் நான் தோற்று போனதாக தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருந்தாரு. இந்த வீக்குக்கான ஷாப்பிங் கரன்சி டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து ஒரு ஹாஃப் பாயில் போடணும், அது வந்து உடையாம பிளேட்ல எடுத்து வைக்கணும், அதுதான் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். ஒரு ஹாஃப் பாயிலுக்கு 500 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஹாஃப் பாயில் கரெக்டாக போட்டாங்க. நம்ம சௌந்தர்யா மட்டும்தான் அது வந்து உடைச்சு அது வந்து கரெக்டாக போடலை. ஸோ அதனால வந்து 8500 ரூபாய் அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைச்சது. ஷாப்பிங் பண்றதுக்காக நம்ம விஷால், முத்துக்குமரன், ஜாக்லின் இவங்க 3 பேருமே வந்து போயிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லாம் வந்து டிஸ்பிளேல வந்து கிராசரி நேம்லாம் எழுதியிருக்கும், அதை பார்த்து படிச்சு அவங்க அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைம் வச்சிருந்தாங்க. நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கொடுக்கப்பட்ட தொகைக்குள்ள ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டாங்க. இதுல ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நம்ம ஜாக்லின் வந்து டெய்லி பேசிஸ்ல வந்து காஃபி பவுடர் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக காஃபி பவுடர் எடுத்துட்டாங்க. ஆனால் மாவு பாக்கெட் வந்து ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக சாட்சினா வந்து மாவு பாக்கெட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. பட் ஜாக்லின் அதை எடுக்கவே இல்லை. அதனால வந்து அவங்க ரொம்ப கோவமாக பேசிட்டு இருந்தாங்க. அத்தியாவசிய பொருளை விட்டுட்டு லக்ஸுரி பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த டாக் வந்துட்டு கார்டன் ஏரியாவில் முத்து, சாட்சினா இவங்க 2 பேருமே பேசிட்டு இருந்தாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிடும்போது அருண் வந்துட்டு மஞ்சரிக்கு அவங்களோட ரேஷன்ல இருக்கிற கிரேவியை வந்து கொடுத்துட்டாங்க போல. அதை பார்த்துட்டு எனக்கு இவ்வளோ கிரேவி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ரேஷன் தான் சொல்லிட்டு அவங்க பிளேட்ல வச்சுட்டாங்க. அதை பார்த்துட்டு மஞ்சரி வந்துட்டு எல்லாருக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அருண் கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு முத்து எதுக்காக என் ரேஷனை வந்து நீங்கள் மஞ்சரி கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு வேண்டான்னு சொன்னால் அது வந்து இந்த வீட்டோட ரேஷன், அது எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிட்டு இருந்து. இந்த பிரச்சனையை வந்து நம்ம தீபக் அண்ணா தான் வந்து முடிச்சு வச்சாங்க. இனிமே வந்துட்டு யாரும் யாரோட ரேஷனையுமே எடுக்கக்கூடாது, எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. இன்கேஸ் உங்கள் பிளேட்டில் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
இந்த ப்ராப்ளத்தை முடிச்சு வச்சாங்க. எபிசோட் இப்படிதான் போச்சு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி டீமாக விளையாண்டுட்டு இப்போ எல்லாருமே ஒன்றா விளையாடும் போது பயங்கர கன்ஃபியூஸ்டாக தான் இருக்காங்க. இதை தான் நம்ம பிக் பாஸை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கங்கிறது மட்டும் நல்லாவே புரியுது. இன்றைக்கி கொஞ்சம் எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. இனிமேல் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அடுத்த வர எபிசோடில். எல்லாருமே வந்துட்டு வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். பாய்.